புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ் இருக்குது. கட்டின வீட்டை வாங்கலாமா இல்லை இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படிங்கிறது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டின வீடு வாங்குறதுலையும் இடம் வாங்கி கட்டுறதுலையும் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கட்டின வீடு வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, உடனே குடியேறலாம், வெயிட்டிங் பீரியட் இருக்காது, அதனால நமக்கு வந்து ரெண்ட் சேவ் ஆகும். செகண்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் டென்ஷன் இருக்காது. இன்ஜினியரை தேடணும், கான்ட்ராக்டர் தேடணும், மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டென்ஷன் நமக்கு தேவையில்லை. பேங்க் லோனு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதாவது கட்டின வீடு வாங்கும்போது 80% 85% வரைக்கும் லோன் நமக்கு ஈஸியாக கிடைச்சிரும். அதனால நம்ம டவுன் பேமெண்ட்டு ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் போதும். மோஸ்ட்லி காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு எதுவும் இருக்காது. அதனால எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். கட்டின வீட்டில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது, ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு குவாலிட்டி பற்றி நமக்கு தெரியாது. வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், அது மட்டும்தான் தெரியும். நெக்ஸ்ட்டு, டிசைனை மாற்ற முடியாது. உள்ளே இருக்க பிளான், ரூம் சைஸும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி எலிவேஷன் ப்ளஸ் டைல்ஸு எதுவாக இருந்தாலும் டிசைன் சேஞ்ச் பண்ண முடியாது. இருக்கிற டிசைனுக்காக நாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கணும். விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா வீடு கட்டுற அந்த பில்டர் வந்து அவரோட மார்ஜினும் சேர்த்து வைக்கிறதால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். கட்டின வீடு வாங்கினது தவறு இல்லை, ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. இடம் வாங்கி கட்டுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசைனை நம்மளே சூஸ் பண்ணுவோம். பிளானு, ரூம் சைஸு, எலிவேஷன், ஸ்ட்ரக்சர் டிசைன் எல்லாமே நாம் சூஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டலாம். குவாலிட்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். என்ன மெட்டீரியல், என்ன பிராண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஒர்க்கர்ஸை வச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லாமே 100% குவாலிட்டி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு, பட்ஜெட் கண்ட்ரோல். பட்ஜெட்டு நம்மகிட்ட என்ன பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை நம்ம பட்ஜெட்டு ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி வீட்டை கட்டிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம மேலே கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணி ஹெவியாக பண்ணிக்க முடியும். அதனால் ஃப்யூச்சர் எக்ஸ்டென்ஷனும் ப்ராப்ளம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் பண்ண முடியும். இடம் வாங்கி கட்டுறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டைம் அதிகமாகும். மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் ஆகும். அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அலைச்சலாகவும் இருக்கும். செகண்டு, அப்ரூவல் சைட்டா அப்படின்னு பார்த்து வாங்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல எதுவும் வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தேடி வாங்கணும். தேர்டு, நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் அப்ரூவல் வாங்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நமக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு இன்ஜினியர் தேடணும், கான்ட்ராக்டர் தேடணும், இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தால் நம்ம வீட்டை கட்ட முடியும். ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கும். மெட்டீரியல் கண்ட்ரோலு, லேபர் கண்ட்ரோலு இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும். காஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப ஈஸியாக இருக்காது, ஏன்னா நம்ம பக்காவாக பிளான் பண்ணி எஸ்டிமேட் போட்டு ஒர்க்கு ஷெடியூலோட ப்ரிப்பேராக பண்ணும்போது தான் காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும். இல்லைன்னா நம்ம போட்டு வச்ச பட்ஜெட்டை விட அதிகமாயிரும். அதனால ரொம்ப மன உளைச்சல் ஆகும். மெயினாக நாம் டெய்லி சைட்டுக்கு போய் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம போய் டெய்லி குவாலிட்டி செக் பண்ணால் தான் அது குவாலிட்டியாக கட்ட முடியும். அதனால அந்த அலைச்சல் நமக்கு ரொம்பவே இருக்கும். இடம் வாங்கி வீடு கட்டுறது ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனால் நமக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதை நம்ம பேர் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஒரு நல்ல இன்ஜினியர் கைடன்ஸோட நல்ல ஒர்க்கர்ஸ் டீமை செட் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வீடு கட்டினீங்க, இடம் வாங்கி வீடு கட்டினீங்களா இல்லை கட்டின வீடு வாங்கினீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.